இப்போ என்னென்னா மக்கள் விமர்சனம் ஆகிட்டாங்க. சூடாக சுட சுட தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி தியேட்டர் வாசலே சுட்டு கொடுத்துறான். ஒரு படத்துக்கு நல்ல விமர்சனத்தை சொல்லும்போது நீ ஏற்றுக்கிற உங்களுக்கு அதே ஆட்கள் வந்து படத்தை விமர்சனம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை அப்படின்ட்டு. இந்த படத்தின் தயாரிப்பாளர் வினோத் வி சர்மா அவர்கள், அதாவது விவிஎஸ் கம்பெனி. ஆமாம், வீணாலே விக்டரி தான், இல்லை 2 வி இருக்குது, டபுள் விக்டரி தான் அதுக்கு. சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் வந்து ப்ரொடியூசர் வந்து பெரிய ஹீரோக்குள்ளேயோ பெரிய பெரிய டெக்னீஷியனோ நம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கல, ஒரு நல்ல கதையை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல கண்டென்ட் இருந்தாலே மக்கள் வரவேற்பு கொடுத்துறாங்க, அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கிறாங்க. இன்றைக்கி பிஸ்னஸ் ஹீரோங்கிறது ஒரு 4-5 ஹீரோ தான் இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது. மற்ற எல்லாமே என்ன தான் நீ பெரிய ஹீரோக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி, பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் சரி, மக்களுக்கு அந்த படம் பிடித்திருந்தாலும் தான் இன்றைக்கி படம் வெற்றி அடையுது. இன்றைக்கி 2 தான். முன்னையில் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னாலே ஒரு கலெக்ஷன் ஆயிரும். படம் ஒரு பார்க்கலாம் அப்படின்னாலே அந்த படம் அது வெற்றி படம், ஒரு பரவாயில்லனாலும் வெற்றி படம் தான், ஒரு கலெக்ஷன் ஆயிரும். இப்போது சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்குது. ஒன்று கலெக்ஷன், இல்லைன்னா வரமாட்டேங்குது. இன்னொரு நல்ல விஷயம் இப்போ ஒன்று எப்படின்னா, இடையில கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம், தயாரிப்பாளருக்கலாம் முதல் நாள் 2 நாளில் இந்த ரிவ்யூஸ் வெற்றியை பாதிக்குதோ, முதல் 2 நாள் உள்ள விமர்சனங்கள் வெற்றியை பாதிக்குதோ அப்படின்னு சொன்ன பயம் வந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா நிறைய ஃபஸ்ட் நாளே ஆளுக்கு ஒன்று சொல்லி அது ஒரு படத்தை இமேஜை உடைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த பயத்தில் அவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ நீதிமன்றம்னு ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு படத்துக்கு நல்ல விமர்சனத்தை சொல்லும்போது நீ ஏற்றுக்கிற உங்களுக்கு அதே ஆட்கள் வந்து படத்தை விமர்சனம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை அப்படின்ட்டு. சரியான கேள்வி தான். விமர்சனங்கிறது நல்லதையும் ஏற்றுக்கணும், கெட்டதையும் ஏற்றுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்கணும், விமர்சனம் ஆரோக்கியமாக இருக்கணும். அதாவது விமர்சனம் வந்து ஒரு தர்மத்துக்கு ஈக்குவல், நீதிக்கு ஈக்குவல், நியாயத்துக்கு ஈக்குவல். அது விமர்சனம் தான். விமர்சனத்தில் வந்து அது தர்மமாக விமர்சனம், அது நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக தான் விமர்சனம். அப்போ விமர்சனம் வந்து நிறையும் சொல்லணும், குறையும் சொல்லணும். அதுதான் இப்போ நான் ஒரு படம் எடுத்து என்னோடய படத்தை நிறைய குறை சொன்னால் தான் நான் அந்த குறையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அடுத்த படத்துக்கு நான் வந்து சரி பண்ண முடியும். அப்போ விமர்சனம் வந்து ஒரு இயக்குனரை அவர் குறையை உணர்ந்து அடுத்த படத்தை சரி செய்யணும். அடுத்த படத்தில் அந்த குறையெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு தான் விமர்சனம் இருக்கணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எல்லாரும் சூப்பர் படம் வேறு லெவல், இந்த படத்தை ஈக்குவலே இல்லை அப்படிலாம் சொல்லுங்கள், அவசியம் இல்லை. நல்லதையும் சொல்லுங்கள், குறையும் சுட்டி காட்டுங்க. அதே நேரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, விமர்சனம் அவதூறாக இருந்தால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ என்னென்னா மக்கள் விமர்சனம் ஆகிட்டாங்க. இன்றைக்கி பத்திரிக்கை மீடியாக்களை மீறி ஆடியன்ஸே விமர்சனம். சூடாக சுட சுட தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி தியேட்டர் வாசலே சுட்டு கொடுத்துறான். நம்ம மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம். அப்போ மக்களுக்காக நம்ம அவங்க விமர்சனம் தாங்கிக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கும் கொஞ்சம் நாகரிகமாக, இப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா எதுக்கு இது அவதூறுன்னு சொல்லுன்னா, நாகரிகமில்லாத விமர்சனங்கள் அவதூறு. அப்போ விமர்சனம் பண்ணுங்கள், அது ஒரு நாகரிகமாக பண்ணுங்கள், அதான் இன்றைக்கி வேண்டிக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து மக்களே படங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட காலகட்டம். அதனால் மக்களுக்கு ரொம்ப பயப்படணும். நம்ம ஏதோ படம் எடுத்துகிட்டு ஒப்பேத்தலாம் அப்படிலாம் இல்லை. முழுக்க நேசித்து பண்ணணும், வெற்றி மட்டும் குறிக்கோளாக இருக்கணும். ஒரு ஸ்கிரிப்டை இயக்குனர் மட்டும், ஏன்னா இயக்குனர் மட்டும் வச்சுக்கும்போது அவருடைய அவருடைய திறமைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் தான் இருக்கும். அதை 4 பேர்கிட்ட 4 பேர் இல்லை 10 ஃபஸ்ட்டு 4 பேரோட கதை சொல்லலாம், தப்பே இல்லை. நமக்கு தேவை வெற்றி. இன்னொரு சொன்னால் தப்பாகிருமோ, அவங்களுக்கு சொன்னால் தப்பாகிருமோ, அந்த ஈகோவே இருக்கக்கூடாது. வெற்றி அடையணும்னா நீங்கள் உங்கள் நம்பிக்கையான யாராக இருக்காங்களோ, சரியான விமர்சனம் யாராக இருக்காங்களோ அவங்க கூட கதையை சொல்லி செதுக்கிக்கலாம்.